World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சஸ்டெக் டூரிசம் பயனாளர்கள் மற்றும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்முடைய சஸ்டெக் டூரிசம் சார்பாக ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம ஒவ்வொரு மாதமும் பரிகாரங்கள் மிக சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நிறைய மக்களுக்கு ஜாதகத்தில் ஆத்ம தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு ஜாதகத்தில் ஆத்ம தோஷம் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் ராகு, சூரியன் கேது, சந்திரன் ராகு, சந்திரன் கேது இருந்தால் இவங்களுடைய குடும்பத்தில் முன்னோர்கள் இறந்து போய் அவங்க ஆத்மா சாந்தி அடையாமல் இருக்கும். அதே மாதிரி சூரியன் மாந்தி, சந்திரன் மாந்தி இருக்கிறவங்க, லக்ன மாந்தி இருக்கிறவங்களுடைய குடும்பத்திலையும் நிறைய பேர் அகால மரணம் அடைஞ்சிருப்பாங்க. அவங்க ஆத்மாக்கள் சாந்தி அடையாமல் இருக்கும். இதனால் என்ன நடக்கும்னா அவங்க குடும்பத்தில் சுப காரியங்கள் எதுவும் நடக்காமல் தள்ளி போய்கிட்டே இருக்கும். திருமணம் நடக்காது, குழந்தை பாக்கியம் கிடைக்காது, பொருளாதார முன்னேற்றம் இருக்காது. நிறைய குழந்தைங்க ரொம்ப வயசாயும் ஏஜ் அட்டன் பண்ணாமல் வயசுக்கு வராமல் இருப்பாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு இருக்கும். சில பேருக்கு என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மோசமான கொடிய நோய்கள்லாம் ஏற்படும். இது எல்லாத்துக்கும் பேக்கெண்டில் இருக்கக்கூடிய காரணம் பார்த்திங்கன்னா இந்த ஆத்ம தோஷம்தான். அப்போ அந்த ஆத்ம தோஷத்தை சரி பண்ணுறதுக்கு நம்ம முன்னோர்கள் யாரெல்லாம் அகால மரணம் அடைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு ப்ராப்பரான திதி தர்ப்பணம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இயற்கை மரணம் அடைஞ்சால் கூட அவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்காமல் விட்டுருப்பாங்க. ஸோ அவர்களுக்கும் ப்ராப்பராக நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. இதை நம்ம எந்த இடத்துல பண்ணினா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரளாவில் திருவல்லம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய பரசுராமர் சேத்திரத்தில் பண்ணணும். ஏன் அந்த இடத்துல பண்ணுறது சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது பரசுராமரே தன்னுடைய தாய்க்காக திதி கொடுத்த இடம் அதுதான். அதே மாதிரி ஆதி சங்கராச்சாரியர் தன்னுடைய தாய்க்காக திதி கொடுத்த இடம் அதுதான். ஸோ அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இடத்துல இந்த பரிகாரம் செய்யும்போது அந்த ஆத்ம தோஷம் விலகி அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் ரொம்ப நாளாக இல்லாதவங்களாம் இங்கே பரிகாரம் பண்ணதுக்கப்புறம் அந்த இறந்து போன முன்னோர்களே அவங்களுக்கு குழந்தையாக பிறக்கக்கூடிய அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த பரிகாரத்தை நம்முடைய சஸ்டெக் டூரிசம் சார்பாக ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா முதல் சனிக்கிழமை என்று நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் ஆகஸ்ட் மாதத்தில் 1/8/2026 சனிக்கிழமை அன்று நம்ம இந்த பரிகாரம் பண்ணி கொடுக்குறோம். இந்த பரிகாரத்தை நம்முடைய டூரிசமுடைய ஒருங்கிணைப்பாளர்களான தனபாக்கியம் மேடமும் நந்தகுமார் சாரும் இணைந்து இந்த பரிகாரத்தை பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மிக சிறப்பான முறையில் இந்த பரிகாரம் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இந்த பரிகாரம் நடக்கும். ஸோ இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா எல்லாருமே கேரளா போய் அந்த பரிகாரம் பண்ணிட முடியும். பட் அந்த பரிகாரத்தை எந்த நாளில் பண்ணணும், எப்படிப்பட்ட ப்ரொசீஜரில் பண்ணணும், அதுக்கு எப்படி சங்கல்பம் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம டூரிசம் மூலிமா நம்ம ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறோம். இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் திருவல்லமில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலையும் வழிபாடு பண்ணணும். அதுக்கப்புறம் திருபாதபுரத்தில் போய் பெருமாளுடைய பாத தரிசனமும் பண்ணணும். இந்த 3 கோயிலில் பண்ணி முடிக்கும்போது இந்த பரிகாரம் முழுமையடையுது. ஸோ அப்போ இந்த பரிகாரம் ஒரு நாள் பரிகாரம் மாதிரி காலையில் திருவல்லமில் தர்ப்பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருபாதபுரம், திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி இப்படி 3 கோயிலையும் ஒரே நாளில் தரிசனம் பண்ணி முடிக்கும்போது இந்த பரிகாரம் முழுமையடையுது. கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான நபர்களுக்கு இந்த பரிகாரம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஆத்ம தோஷம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலோ அல்லது உங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுக்காமல் விடுபட்டிருந்தாலோ அவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி தாராளமாக இந்த பரிகாரத்தை நம்மளுடைய டூரிசம் மூலயமா நீங்கள் செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.